2011 தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாசில்தாரை தாக்கிய வழக்கில் அழகை உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கிய வழக்கில் இன்று மதுரை மாவட்டத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் அழகிரி உட்பட 20 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலகாரம்பட்டி வல்லடிக்காரர் கோயிலுக்குள்ள ஓட்டுக்கு வாக்காளருக்கு பணம் கொடுப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராவுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அலையுடன் இருந்தவர்கள் தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவளூர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். இதையடுத்து அழகிரி, மதுரை முன்னாள் மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ரகுபதி, திருஞானம் உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையானது 2011ஆம் ஆண்டிலிருந்து 19 வரை மேலூர் நீதிமன்றத்தில் நடந்தது. 2020 24 மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில இன்று அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படுவதாக நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகின நிலையில நீதிபதி முத்துலட்சுமி முன்பு இந்த அனைவரும் ஆஜராகினர். இதில் நீதிபதி முத்துலட்சுமி அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு தீர்ப்பளித்தார். இதற்கு முன்னதாக முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி, முன்னாள் துணை மேயர் மன்னன் மற்றும் திமுக நிர்வாகிகளான ரகுபதி, திருஞானம், செந்தில், கற்பண்ணன், பொன்னம்பலம், ராமலிங்கம், நீதிதேவன், நாகராஜ், மயில் வாகனன், சேகர், தமிழரசன், சோலை, போஸ், பாலு, ராகவன், பாலகிருஷ்ணன், ஐயனார், வெள்ளையன் உள்ளிட்ட 21 பேர்களில் சோலை, கற்பண்ணன், ராமலிங்கம், திருஞானம் ஆகிய 4 பேர் காலமானதால மீதி உள்ள 17 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்த ஆஜரான நிலையில அதாவது நீதிபதி முத்துலட்சுமி தீர்ப்பளித்தார். அனைவரும் விடுதலை செய்யப்பட்டதாக தீர்ப்பளித்தார். இவர்கள் கோர்ட்டுக்கு ஆஜராவதை முன்னிட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். காலை 10 மணி முதல் நீதிமன்ற வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தற்போது அவர்கள் விடுதலையான அறிவிக்கப்பட்டதால் அனைவரும் வெற்றி சந்தோஷத்தோடு அவர்கள் புறப்பட்டு சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.